காலேஜ் லைஃப்ன்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்பதான் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது நமக்கு வரும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து ஃபுல்லாவே நம்ம வீட்டில் என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நம்ம நடந்துப்போம். பட் நம்ம ஒரு காலேஜ்ல ஒரு ஹாஸ்டலா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு டே ஸ்கூலா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒரு கரெக்ட் பாத் என்ன, ஒரு டிசிஷன் நமக்கு தப்பா போச்சுன்னா நம்மள எவ்வளவு இம்பாக்ட் ஆகும், நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைஃப்ல என்னோட காலேஜ் டைம்ல நான் கத்துக்கிட்ட ஒரு 7 டிப்ஸ், அது ஒரு கிரேட் டிப்ஸ் ஃபார் கெரியர். உங்களோட கெரியர் வாழ்க்கையில நீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். நம்மளோட கோல் நம்ம ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 டிப்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா, ஐ அம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாபுக்குள்ள போறதா இருக்கட்டும், என்ன வேணா நீங்க போகணும் அப்படின்னா நீங்க உங்களோட நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இருந்து மல்டிபிள் பீப்புள்ஸ் வருவாங்க. அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற போது நமக்கு இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அந்த நீங்க ஒர்க்குள்ள போறதை தாண்டி அதுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் நீங்க அப்ளை பண்றீங்க, இல்லை ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க, உங்களோட இன்டர்வியூ இருக்க தமிழ் தெரியாது, எல்லாமே ப்ரிஃபர் பண்றது இங்கிலீஷ் தான். ஸோ நீங்க என்ன நினைச்சாலும் டெக்னிக்கல் வைஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ஆப்போசிட் பர்சன் கிட்ட கன்வே பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நமக்கு இங்கிலீஷ் முக்கியம். ஸோ இந்த 4 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களோட இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அதை ரொம்ப மெதுவா நல்லா டெப்தா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த 4 இயர்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப எனஃப். அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். Moving on to the second point, college doesn't limit you. காலேஜால உங்களோட செல்ஃப் லேர்னிங்கையோ இல்லை நீங்க என்ன பண்ண போற விஷயங்களோ லிமிட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் தான் ப்ரொவைட் பண்ணணும், நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. மேபி நீங்க நல்ல காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, Tier 1 Tier 2 காலேஜ்ல படிக்கிறீங்க, உங்க இதுல பிளேஸ்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைன். பட் நான் படிச்ச காலேஜ்ல நான் கொரோனா டைம்ல படிக்கும் போதுலாம் எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸே வரல. இப்போ நிறைய காலேஜ் டாப் காலேஜ்லயுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த மாதிரி டைமிங்ல நீங்க ஒரு காலேஜ் டிபெண்ட் பண்ணி அவங்க இன்டர்ன்ஷிப் எனக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க எனக்கு ஒரு ஹேக்கத்தான் சேலஞ்சஸ் அப்படின்னா எங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்களே எங்களுக்கு ஜாபும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே நீங்க ஒரு காலேஜ் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம். நீங்க ஓனா நீங்க எல்லாமே பண்ண கத்துக்கணும். ஏன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ டிபெண்ட் ஆகிட்டோம். நம்ம ஒரு டீனேஜர்ஸ் லைஃப்ல நம்ம வந்துட்டோம். அதாவது நீங்க ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 17 to 18 இயர்ஸ் நீங்க இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு என்னன்னா கரெக்ட் அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு நீங்க ஓரளவு ரெடியா தான் இருப்பீங்க. ஸோ அது மாதிரி நீங்க எந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் பண்ணணும், எந்த மாதிரியான ஜாப் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாவே ஆஃப்லைன்ல சர்ச் பண்றது, நிறைய பேர்கிட்ட கேட்கறது, என்னென்ன ஃபோரம்ஸ் இருக்கு, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன நம்ம கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களா தான் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கே ஆகணும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கணும் வில்லிங்கா இருக்கீங்க, நீங்க அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், அதெல்லாமே நீங்க இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். எப்பயுமே ஒரு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்க 1 வீக் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸோ இல்லை என்ன ரவுண்ட்ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. பட் நீங்க ஓவரால் பீரியட்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது என்னைக்காவது ரொம்ப பயங்கர ஹெல்ப் பண்ணும். Moving on to the third point, build a network. It's very important. நான் ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம், நான் காலேஜ் டைம்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நெட்வொர்க்ன்றது நான் எங்க ஃப்ரெண்ட்ஸை மென்ஷன் பண்ணல, ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பொசிஷன், அவங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல்க்கோ இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் லைக் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பர்சனல் ஒரு ஹெல்ப் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட காலேஜ் டைம்ல இருக்கும் போது நீங்க எல்லாரும் கூடயுமே ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு ஒரு சண்டையா இருந்தாலும் நாளைக்கு அவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ற அளவுக்கான ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நீங்க அந்த நெட்வொர்க் மூலமா நீங்க உங்களோட கெரியர் வைஸ் நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நீங்க 2 பேரும் வேற கம்பெனி போய் ஜாயின் ஆயிட்டீங்க, அவங்க ஜாப் ஸ்விட்ச் பண்ணி போறாங்க, நீங்க உங்களோட கம்பெனில உங்களுக்கு ஒரு சேலரி கம்மியா இல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, நீங்க அவங்க கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரெஃபரல்ல எல்லாத்துக்குமே அவங்களோட ஹெல்ப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் பில்ட் நெட்வொர்க்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செல்ஃப் லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் என்னோட காலேஜ் லைஃப்ல என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்டா எனக்கு நிஜமாவே தெரியல. மேபி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பொறுமை இதெல்லாம் நான் கத்துக்கிட்டே தவிர ஒரு கெரியர் வைஸ் ஒரு டெக்னிக்கல் வைஸ் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐ லேர்ன் எவ்ரிதிங் ஃப்ரம் யூடியூப், கூகுள், நிறைய ரிசோர்சஸ் வச்சு தான் நான் கத்துக்கிட்டேன், ஃப்ரீ ரிசோர்ஸ் வச்சு தான் கத்துக்கிட்டேன். ஸோ நீங்க உங்களோட காலேஜ்ல இது சொல்லி கொடுப்பாங்க, இதை நான் படிச்சு நான் என்னோட கெரியர் நான் எடுத்துடலாம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்.
நீங்க எவ்வளவு தூரத்துக்கு செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இப்போலாம் வந்து நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு யூடியூபா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரீ ரிசோர்சஸா இருக்கட்டும், லட்சக்கணக்கான ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. அந்த ரிசோர்சஸ்ல உங்களுக்கு எது ஆப்டா இருக்குன்றதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா செல்ஃப் லேர்னிங் இந்த ஃபேஸ்ல நீங்க வந்து துவங்கினாதான் காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டோன்ட் சாக்ரிஃபைஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்மால் ஒன்ஸ். எப்பவுமே வந்து இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணுங்க. உங்களோட ட்ரீம் கோல் அப்படின்றது வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, உங்க பக்கத்துல தான் இருக்கு. 4 இயர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். நிஜமாவே எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா காலேஜ் முடிச்சவங்களுக்குமே 4 இயர்ஸா இருக்கட்டும், 3 இயர்ஸா இருக்கட்டும், ஃபீல் பண்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு வேர்ட் எல்லாருமே எல்லாரோட லைஃப்லயுமே சொல்லாம வந்து வந்திருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த லைஃப் வந்து வேகமா ஓட போகுது. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்றதுக்கு ஒரு குட்டி குட்டி விஷயத்துல நீங்க வந்து டீவியேட் ஆனீங்க, இல்லை நீங்க வந்து அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து உங்களோட கோல் என்ன, காலேஜ்ல வந்து நம்ம ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நிறைய சொசைட்டில நீங்க ஜாயின் பண்ணலாம், டான்ஸ் கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டி நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே காலேஜ் முடிச்சுட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜாப் எடுக்க தான் போறீங்க. ஸோ அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அதுக்காகவும் நீங்க ஒர்க் பண்ணணும் 4 இயர்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். Moving on to the 6th point, don't create escape routes. நிறைய பேர் இதை பண்ணுவாங்க, நானும் பண்ணியிருக்கேன். ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப வந்து நர்வஸான ஆளு. பட் இப்போதான் கொஞ்சம் என்னோட நர்வஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் எல்லாருக்குமே ஒரு நர்வஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற போது கண்டிப்பா எல்லாருமே கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க, நிறைய தெரியும், அது உள்ள மைண்ட் ஃபுல்லா அவங்க டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் தெரியும், பட் சொல்றதுக்கே அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் நினைச்சு நீங்க பயப்படுறீங்க, இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்க அப்ளை பண்றதுக்கு பயப்படுறீங்க, அப்ளை பண்ணி நீங்க இன்டர்வியூக்கு பயப்படுறீங்க அப்படின்றதுக்காக நீங்க ஒரு எஸ்கேப் ரூட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, நமக்கு வந்து இந்த ஐடி வந்து நம்ம கரெக்டா இல்லை போல, நம்ம வந்து வேற நம்மளோட லைஃபை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இன்டர்வியூவே இல்லாத ஒரு நார்மலான ஒரு ஜாபுக்குள்ள போயிடலாம், இல்லை நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூக்கு பயந்துக்கிட்டு, உங்களுக்கு ஒரு படிக்க பயந்துக்கிட்டு, இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இது எப்படி படிக்க முடியும், நான் இந்த பார்த்து இப்படிக்குள்ள கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போக கூடாது. எதுக்குமே எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷனல் இருக்கும். நம்ம தான் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளால முடியும்னு நினைச்சா கண்டிப்பா ஒரு விஷயம் முடியும். அதுக்காக நீங்க வந்து ஒரு கரெக்டான இன்புட் மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட், ஒரு வண்டர்ஃபுல் அவுட்புட் டெஃபினட்டா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கெரியர் இஸ் யுவர் ப்ரியாரிட்டி இன் 20s. ஏன்னா நீங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து உங்களோட கெரியரை வந்து சூஸ் பண்ண போகுது. ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே குட் டிசிஷன்ஸாக எடுக்கணும்னு சொல்லலை, இல்லைன்னா நம்மள எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ண முடியாது. மிஸ்டேக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை வந்து மிகப்பெரிய இம்பாக்டுக்குள்ள கொண்டு போகாத அளவுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கெயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் நீங்க நாளைக்கு என்னவா ஆக போறீங்க, நீங்க எந்த பொசிஷன்ல போய் உட்கார போறீங்க, உங்களோட நெக்ஸ்ட் லைஃப் வந்து என்னன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து உங்களோட கெரியருக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கணும், என்ன விஷயங்களை கேதர் பண்ணிக்கணும், எவ்வளோ நெட்வொர்க் நீங்க கேதர் பண்ணிக்கணும், அண்ட் ஆல்சோ நீங்க வந்து உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க எவ்வளோ அளவு வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல தான் உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, அது டெவலப் பண்றது கூட எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. I hope this video helps you. இந்த மாதிரி more useful வீடியோக்கு டெக் வித் ரம்யாவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு நீங்க ஷேரும் பண்ணுங்க. Until then, bye bye.